நம்ம சீனிக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கோம். சீனிக்கிழங்கு வச்சு இன்றைக்கி வந்து இடியாப்பம் செய்ய போகிறோம். சீனிக்கிழங்குன்னு சொல்லலாம், சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம். கிழங்கு இந்த பெருசாக இருந்தனால வெட்டி வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு அதை வேக வைப்போம். ஒரு விசில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கிழங்கு ரொம்ப வந்து களி ஆகிடக்கூடாது. ஓரளவு நல்லா வெந்திருக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கிழங்கை வந்து இப்போ நம்ம நல்லா ஒரு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கிழங்கு அவிய வச்சோம், ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம திறக்கிறோம். கிழங்கு வந்து நல்லா பெரிய பெரிய கிழங்கு, அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா தான் நல்லா வேகமுன்னுட்டு அப்படியே வச்சுட்டேன். மாவா அப்பா பயங்கர சூடு. கிழங்கு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியை பூரா வடிகட்டிட்டு இப்போ நம்ம கிழங்கை வந்து நல்லா உரித்து வச்சுருக்கோம். சூடாக இருக்குது. இப்போ அந்த சூடாக இருக்கும் போதே இதை வச்சு இப்படி அமைக்கிடுவோம். 1-2 நார்கள் இருக்கலாம். கிழங்கு வந்து நல்லா பெரிய கிழங்குங்கிறதுனால உள்ள நார் இருக்கும். மாவு பிணையும் போது நம்ம வந்து அதை எடுத்துக்கிறணும். நல்லா இப்படி வந்து பிணைச்சிக்கணும். சூடாக இருக்கும்போதே இப்படி பிணைஞ்சாத்தேன் கிழங்கு வந்து நல்லா மாவு மாதிரி வரும். ஆறிடுச்சுன்னா நம்ம வந்து பிணையிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இடியப்பொருளில் போட்டு நம்ம புளிய போகிறோம்ல, இடியப்பம்லாம் செய்ய போகிறோம். மாவு இறங்காது. நம்ம நல்லா இப்படி பிணைஞ்சு நசுக்கி விட்டுட்டு நம்ம கைட்ட பிணையும் போது நல்லா ஒன்றா நல்லா வந்துடும். நல்லா நனைஞ்சி நல்லா பிணைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு போடுவோம். 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவுக்கு காண்ற அளவுக்கு உப்பு, தூள் உப்பு போடுறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம், சுடு தண்ணி, அதை கொஞ்சம் ஊற்றுவோம். ஏற்கனவே அந்த கிழங்கும் வந்து சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு கொதி தண்ணியை ஊற்றுறோம். அப்போ அந்த மாவு வந்து நல்லாவே இந்த சூட்டில் வெந்துடும். இந்த நம்ம அமுக்குனதில் இந்த நாரெல்லாம் வந்துருக்கு. இந்த நாரெல்லாம் வெளியில் வந்துருக்கு. அந்த கிழங்குல உள்ள நார் இதில் அப்படியே ஒட்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கைட்ட பிணைய முடியலை, மாவு கொட்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம், சுடு தண்ணி. கொஞ்சம் மாவு கொஞ்சம் நெருத்தி ஆயிடுச்சுன்னா நான் பச்சரிசி மாவு கூட பிணைஞ்சிக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு தான். மாவு நெருத்தி ஆனதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் பச்சரிசி மாவு வந்து கிடைக்காது கிடையாது, கிடைக்கும். நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அதை போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம், கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம். கிழங்கு வந்து நான் அவிச்சது நிறையா அவிச்சேன். ஆனால் போட்டது 2 பீஸ் தான் போட்டேன். ஏன்னா நமக்கு வந்து நிறையா கிழங்கு வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ வந்து நம்ம கைட்ட பிணைவோம். நல்லா சூடாக தான் இருக்குது. பிணைஞ்சி பார்ப்போம். சூடு அதிகமாக இருக்குது, கை வைக்க முடியல. சூடு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஆற வச்சுருக்கோம். இப்போ நல்லா பிணைவோம். பிணையும் போது நல்லா வந்துடும். ஆனால் 1-2 அந்த கிழங்கோட கட்டிகள் கிடக்கும். அதை நம்ம கைட்டை அமுக்கி விட்டுக்கிறணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம கைட்டை தான் இப்படி அமுக்கி விட்டு பிணைஞ்சிக்கிறணும். கை வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருந்துச்சு. அதான் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டேன். இப்போ அடியில் சூடாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நமக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா அந்த உரலில் வச்சு புளியிற அளவுக்கு இருக்கணும். இப்படி கெட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கிறணும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து எண்ணெய் தொட்டும் தடவிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டு கூட தேய்ச்சி பிணைஞ்சிக்கலாம். ஆனால் தண்ணி தொட்டோம்னா கொஞ்சம் நெருத்தி ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஆகாது. எண்ணெய் தொட்டோம்னா கொஞ்சம் மாவு காயாமல் இருக்கும். நமக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இதில் இதான் போடணும் அதான் போடணும்லாம் கணக்கு கிடையாது. நம்ம இந்த இப்படி பிணையும் போது இந்த கிழங்கு வருதா, அப்பா சூடு இருக்கு. இன்னும் அடியில் சூடு இருக்கும். அந்த கிழங்கெல்லாம் தான் வருது. இந்த கிழங்கெல்லாம் இப்படி நசுக்கணும்னா
கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால நல்லா நசுக்க வருது. நல்லாவே பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம இட்லி சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாவில் இடியாப்பம் புளிவோம். கொஞ்சம் மாவு வலுவாகத்தான் இருக்குது, கஷ்டமாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போல இருக்கும். புளியறதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் போல் தெரியுது. ஏன்னா அதை வந்து கிழங்குல போட்டிருக்கோம்ல, அது வந்து சரியாகவே கொஞ்சம் பிணையிறதுக்கு நல்லா வலுவாக நைஸாக வரமாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம புளிஞ்சு பார்ப்போம். மாவை கொஞ்சம் கெட்டியாக தான் பிணைஞ்சிக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து இதில் சீனிக்கிழங்கு போட்டிருக்கோம். சீனிக்கிழங்குன்னு சொல்கிறத விட இது வந்து சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம். அதனால நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், குளவலான்னு பிணையக்கூடாது. நல்லாவே வருது. இப்போ நம்ம எல்லாம் புழிஞ்சிட்டு பார்ப்போம். நம்ம இடியாப்பம் வந்து அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். பயங்கரமான சூட்டில் இருக்குது. அழகாக அடுக்க வந்துடுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுதான் நம்ம திருப்பி வைக்கணும், இல்லைன்னா நம்ம கையில் சூடு பயங்கரமாக இருக்குது. நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இடியாப்பம் வச்சுருக்கோம், நல்லா வந்திருக்கு. சின்ன சின்ன இடியப்பமாக தான் நான் புளிஞ்சேன், ரொம்ப ஒன்றும் பெருசாக புளியலை, நல்லாவே வந்திருக்கு. இங்கே நூல் நூலாக வருது. நம்ம வந்து நல்லா இதை வந்து சாப்பிட்டு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த இடியப்பம் வந்து நம்ம எவ்வளவோ இடியப்பம் சாப்பிட்ருப்போம் எத்தனையோ வகையில், ஆனால் இதுக்கு ஈடாகாது. இது வந்து இந்த இடியப்பம் சாப்பிடும்போது நம்ம சீனிக்கிழங்கு அவிச்சு சாப்பிடுவோம், சுட்டு சாப்பிட்ருக்கோம், பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இதை வந்து இடியப்பமாக செஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை நான் சாப்பிட்றேன். தங்கச்சி வந்து சொல்லிச்சு 2 மாதத்துக்கு முன்னாடியே, இந்த மாதிரி சீனிக்கிழங்குல இடியப்பம் செஞ்சு பாருக்கா சூப்பராக வருது அப்படின்னு. நான் அது எங்கே நல்லா இருக்குமோன்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுட்டேன். இப்போ தான் தெரியுது இத்தனை வருஷங்களாக அந்த கிழங்கை வந்து இடியாப்பமாக சாப்பிடாமல் நம்ம ஏன் மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுது. நல்லா ஒரு பதனி ஊற்றி பிணைஞ்சி இடியாப்பம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மணக்குது, நல்லா ருசியாகவும் இருக்குது. இந்த கிழங்குலேயே ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி நம்ம அதை புளியும் போது கொஞ்சம் கைக்கு டைட்டாக தான் இருந்துச்சு, கை கொஞ்சம் சிக்கலாக புளிய முடியலை, இருந்தாலும் கஷ்டப்பட்டு புளிஞ்சேன். ஆனால் சாப்பிட்ற போது அந்த வழியெல்லாம் போயிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சீனிக்கிழங்கு வந்து சின்ன பிள்ளைய சாப்பிடாது, அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கு என்ன இதில் செஞ்சீங்கன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம சீனிக்கும் தேங்காய் பூவுக்கும் தேங்காய் பால் எடுத்து ஊற்றியும் சாப்பிட்லாம். நான் தேங்காய் பூவாக தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு எப்படி ஊற்றி சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து இதே சீனிக்கிழங்குல இன்னும் ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.